வணக்கம். இன்றைய தினம் சிவபெருமான் வடிவங்களிலே பிச்சாடன வடிவத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். பிச்சை பாத்திரம் ஏந்தி வருவதனாலே அவருக்கு பிச்சாடனர் என்ற ஒரு பெயர் ஏற்பட்டது. தாருகாவணித்த முனிவர்கள் சிவபெருமானை வணங்காது வேள்வி செய்து எல்லாவற்றையும் பெற்றுவிடலாம் என்று அகங்காரம் கொண்டபோது மோகினி அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணுவின் அவ்விடத்துக்கு வந்த முனிவர்களையும் அவர் மனைவியரையும் ஆசையை மயங்க வைத்து அவர்களை தவத்திலிருந்து நழுவச் செய்தார். இதனால் சிரமுற்ற முனிவர்கள் அபிசார வேள்வி செய்து மிருகங்களை அவர் மீது அழிக்க ஏவினார்கள். அவர்களின் பேதமையை போக்கி இறைவன் ஆட்கொண்டார். இந்த அம்சத்தில் வலது கரத்தில் புல் பெரும் மான், இடது கரத்தில் பிச்சை பாத்திரம் ஏற்கும் குரட்பூதம் தொகுத்த பாதகை நடந்து செல்வது போன்ற வடிவமாக காணப்படுகிறார். பிச்சை இடுதல் என்பது புண்ணியத்தை சேர்த்து வைத்து உலகை துறக்கும் மனோபாவத்தை உண்டு கொள்ளும் சேவையாக விளங்குகிறார். இதனை விளக்கும் வண்ணம் பிச்சாடனர் திகழ்கிறார். கபாலம் ஏந்துதல் காத்தல், உடுக்கை ஏந்துதல் படைத்தல், திரிசூலம் அழித்தல், மானுக்கு புல் கொடுத்தல் அருளுதல், குண்டோதரனை அடக்குதல் மறைத்தல் ஆகிய 5 தொழில்களை விளக்கும் அம்சமாக விளங்குகிறார். மேலும் சிவாலயங்களில் நடைபெறும் பிரம்மோற்சவங்களில் 8ஆம் நாள் பிச்சாடனர் புறப்பாடு நடைபெறும் என்பதை தெரிந்து கொண்டோம். நன்றி.